ஒன்றிய அரசாங்கம் புதிதாக ஒரு திட்டத்தை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொண்டு வந்தது. அவருடைய பெயர் சாக்சி என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அதாவது ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டு த ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு திட்டத்தை 2020ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. ஆனால் புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசம் என்ற காரணத்தால் அந்த மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்கவில்லை. தொடர்ந்து எங்களை போன்றவர் எழுப்பிய குரலின் காரணத்தால் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை அணுகி இப்பொழுது 2025ஆம் ஆண்டு அந்த தொகை நமக்கு கிடைக்கப்பட்டது. ஏறத்தாழ 296 கோடி ரூபாய் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு அவர் வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம், அப்போதே தெரிவித்தோம். அந்த ஆண்டு வாங்கப்பட்ட தொகை ஏறத்தாழ 296 கோடி தொகை ரூபாயை செலவு செய்துவிட்டு இப்போ 2026-27 பட்ஜெட்டில் நம்ம பணம் வாங்கணும், நிதி வாங்கணும். அதே ஸ்கீமில் அப்படி வாங்கணும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் வேண்டும் என்று புதுவை அரசு கடிதம் எழுதியிருக்கிறது, ஒப்புதல் அனுப்பியிருக்கிறது, அதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இந்த நிதியை நிச்சயமாக 400 கோடியை கொடுக்க மாட்டார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், ஏற்கனவே கொடுத்த 296 கோடி ரூபாயில் வெறும் 70 கோடி ரூபாய் தான் அவர்கள் செலவு செய்திருப்பதாக நான் அறிகின்றேன். அதிகபட்சம் 80 அல்லது 90 தான் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய தொகையை அவர்கள் செலவு செய்யாத காரணத்தால் இந்த 400 கோடியை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த திட்டத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டால், 50 ஆண்டு காலத்துக்கு இதை கடன் கொடுக்குறாங்க. நீண்ட கால ஒரு தவணையில் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன கேட்டால், வட்டி கிடையாது. அதனால் 50 ஆண்டு காலத்தில் எப்போது வேணாலும் நம்ம அரசல் பணத்தை கட்டலாம். வட்டி இல்லாத ஒரு கடன், அதை பயன்படுத்திக்க தவறிவிட்டது என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காரைக்காலில் ஓபிடி பிளாக் கட்டணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். 5 ஆண்டு காலமாக நான் போராடிட்டு இருக்கேன். அதில் ஓபிடி பிளாக் கட்டப்படணும் காரைக்கால் ஜிஹெச்சில் அப்படின்ட்டு. இப்போ நம்ம 65 கோடி ரூபாய்க்கு ஓபிடி பிளாக் கட்டுறதுக்கான திட்டங்களை தீட்டி நம்ம அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். அப்போ இந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நிதித்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களால் ஏற்கனவே சாக்சி இந்த ஸ்கீமில் கொடுக்க முடியாது, ஏற்கனவே பிரச்சனை அது பண்ணாமல் இருக்கிறதுனால, செலவு பண்ணாமல் இருக்கிறது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நிலம் அங்கே இருக்குது. நிதித்துறை இந்த பதில் தான் எனக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நிதி கிடைக்காதனால, நிதி செலவு பண்ணாதனால அது ஒரு குறை. இப்போ அடுத்த ஸ்கீம்லேயும் நான் போக முடியல. இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் வலியுறுத்துகிறேன்.